அடுத்த மேட்ச் உங்களுக்கா? ஐயோ, பீஸா பீஸா இங்க கொஞ்சம் ஸ்டேஜ் ஆண்ட வரியா? ட்ரில்லானா சாப்பிட்டாரு. ட்ரில்லானா ஆஹா, சொல்லுடா சிட்டு. கரெக்டு, வாய்ஸ் கேட்குதா? சொல்லு. பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. நியூசிலாந்து இந்த டீம் மீட்டிங் முன்னாடியே போடலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் எவ்வளோ டைம் வயசு டைமர் மேட்ச் இது. உங்களுக்கு டைம் டிலே ஆச்சுன்னா ஒரு பிளேயர் உள்ளே வர மாதிரி இருக்கும், பார்த்துங்க. 11 அங்கே வந்துட்டாங்க ஃபீல்டர்ஸ். சொல்லு தன்ராஜ். நியூசிலாந்து பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம் உள்ள வாங்க. சரத், நீங்க ஆட்ரி 6 அடிச்சா உங்க ஃப்ரெண்டு லைவ் பார்த்துட்டு இருக்காரு தன்ராஜ், அவர் உங்களுக்கு கிஃப்ட் ஒரு 500 ரூபாய் தரேன்னு சொல்றாரு. அதனால நீங்க 6 அடிச்சிங்கன்னா தன்ராஜ் 500 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காருங்க. லைவ்ல பார்த்துட்டு இருக்காராங்க, அவர் ஃபோன் பண்ணி சொல்றாரு 500 rupees ஆட்ரிக் 6. இல்லைன்னா 3 ஓவரில் ஒரு ஓவரில் 3 6 அடிச்சாலும் 500 ரூபாங்க. உங்க ஃப்ரெண்டு தன்ராஜ் சொல்லியிருக்காரு, லைவ்ல பார்த்துட்டு இருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன், கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் ஆர்கனைஸ் கூப்பிடுறாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. வினோத் சென்னை ஸ்டார்ட் பண்ணுங்க, டைம் ஆகுது, டிலே ஆகக்கூடாது. அம்பையர் போங்க உள்ள. இல்லைங்கடா, ஃபர்ஸ்ட் டைமா உள்ள வந்துட்டீங்க, சீக்கிரமா கை தூக்குறீங்க எல்லாரும். இவ்வளோ நேரம் வந்தீங்களா? இல்லை புஷ்பா ராஜி. மேட்ச் 2 மேட்சுங்க இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்ச பிறகு சொல்கிறோம் எவ்வளோ பால்ல எவ்வளோ அடிக்கணும்ட்டு. 2 மேட்சை சொல்கிறோம். இது குரூஷியலான மேட்ச் தான் இது. சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் கொஞ்சம் ஆர்கனைஸ் கூப்பிட்றாரு, வந்துருங்க. அயர்லாந்து வேஸ் நியூசிலாந்து. சரத் 3 6 அடிச்சா 600 ரூபாய் தன்ராஜ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காருங்க. ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்காரு லைவ்ல. இல்லைண்ணா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பாருங்கண்ணா. லாஸ்ட் லீக் மேட்ச் ஆல்மோஸ்ட் 3 டீம் போயிட்டாங்க செமிக்கு. ஆஸ்திரேலியா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ், தென் ஸ்ரீலங்கா. இன்னும் இந்த மேட்ச்சில் ரிசல்ட் தெரிஞ்சிடும், அயர்லாண்டா ஆப்கானிஸ்தானா இல்லை நியூசிலாண்டா இல்லை சவுத் ஆஃப்ரிக்காவான்ட்டு. ஏன்னா எல்லாருமே ரன் ரேட்டில் இருக்காங்க, 4 பேருமே 4 பாயிண்டில். எப்படியா இருந்தாலும் இத்தனை ஓவருக்குள்ள ஸ்கோர் அடிக்கணும்னு தான் இருக்கும் இந்த மேட்ச்சு. ஸ்கோர் யார் அப்டேட் பண்றா? கார்த்தி நீ தானே? ஃபர்ஸ்ட் பால்லே விட்டாருங்க பேட்டை கார்த்தி. 4 பவர் பிளே 4 ஃபர்ஸ்ட் பால். இந்த மேட்ச் மட்டும் பிரேக் இல்ல, எந்த மேட்சுக்குமே பிரேக் இல்ல, செமிக்கும் பிரேக் இல்ல, எந்த மேட்சுக்கும் பிரேக் இல்ல. கொஞ்சம் ஃபீல்டிங் சீக்கிரமா பண்ணுங்க, டைம் ஓட்டாதீங்க. எவ்வளவு டைம் ஓட்டுறீங்களோ பிரேக் இல்ல. ஆனா இந்த கண்டிப்பா இந்த மேட்ச் பிரேக் இல்ல, கொஞ்சம் கோச்சுக்காதீங்க, டைம் இல்ல. சீஃப் கெஸ்ட் எங்களுக்கு டைமிங் தான் வராரு, அதுக்குள்ள நாங்கள் மேட்ச் முடிக்கணும்.
ஸோ 2 செமிலையும் பிரேக் இல்லை. அம்பேஸ் பிரேக் இல்லை. அப்பா அச்சாருங்க 2 பாலுக்கு 2 4 8 ரன். கார்த்தியான் ஃபயர் செம்மையா அடிக்கிறாருங்க. 2 பாலுக்கு 2 4 அடிச்சிட்டாருங்க. 8 ரன்னுங்க பவர் பிளேல. ஏன்னா இது வந்து ரன் ரேட் மேட்ச்சு. எவ்வளோ அடிக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு உங்களோட ரன் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் செமி நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். நல்ல பாலுங்க. சர்த்தே உன் ஃப்ரெண்டு 6 அடிச்சா காசு தரேன்னு சொல்லிக்கிறான். துட்டுன்னு ஓடுற. வெயிட் பண்ணு சர்த்தே, 500 ரூபாய் தரணிக்கிறாப்பல உன் ஃப்ரெண்டு வேற தன்ராஜ். ஓடுற. செம்ம ஷாட்டுங்க. கார்த்தி செம்ம ஃபயரா அச்சாரு. போச்சா இல்ல, தத்துட்டாரு. நல்ல ஃபீல்டிங். அயலான் தடுத்துட்டாருங்க. பால் ஹைட்டா போக பால் நின்றுடுச்சு. பாலை தடுத்துட்டாரு. 4 பால் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 10. மடிக்கு அச்சாரு. தத்துட்டாங்க. ரிவேஸ்ல அடிக்கப்பட்ட பந்து போச்சா. 2 ரன். நோ பாலுங்க. அப்போ நோ பால் கொடுத்துட்டா விடுங்க. ஏன் ஜட்ஜ் பண்ணி காட்டுறீங்க? எல்லாருக்கும் காட்டணும்னு அவசியம் இல்லை. அவங்க நல்லா தான் பார்ப்பாங்க. எல்லாம் நல்ல அம்பையர் தான். அதனால் ஃபீல்டர்ஸ் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களும் தானே பக்கத்தில் பார்க்குறீங்க. நோ பால். ஃப்ரீ ஹிட். ஷாட் போட்டாருங்க. ரிவர்ஸ் ஷிப்ல 4 6 6ங்க. சரியான 6ங்க. விட்டாருங்க ரிவர்ஸ் ஷிப்ல மணிக்கு. ஓவர். 1 ஓவரில் முடிஞ்சிருக்கு அணியின் எண்ணிக்கை. பத்தொன்பது. லாஸ்ட் பாலுங்க. 2 டாட்டு 2 4. ஓவர். கரெக்ட். ஓவருங்க. ஸ்கோர் சொல்பா. கரெக்டா? கரெக்டு தான். 19. 1 ஓவர் முடிச்சு. 19. கொஞ்சம் சீக்கிரங்க. ஃபாஸ்டா. அப்பயோ ரிவேஸ்ல போடப்பட்ட பந்து. நல்ல பால். அச்சாருங்க ரிவேஸ்ல கண்ணு. ஐயோ பால் குத்தி தேனாயிடுச்சு. 2G தான் நினைக்கிறேன். 2G. இன்னொரு 2 ஃபாஸ்ட் அந்த 3G ஓடலாம். கண்ணு ஓடல. 2G. சர்த்து. சரியான பாலுங்க. தூக்கி உள்ள போட்டாருங்க ராகுல்.
விட்டாருங்க ரிவேர்ஸில் வஞ்சி. தம்பி அந்த பால் எடுறா. உள்ள ஒரு ஆள் போக சொன்னேன், எங்கே போனானுன்னு தெரியல. கார்த்தி லெக் எம்பையரே பால் எடுத்துருவான். பொறுமையாக போடா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா வீரா, ஸ்லோவாக போ. இல்லைன்னா இங்கேயே படு, டயர்டாயிட்டு இருப்ப நீ. அந்த குட்டி பசங்களை எங்கடா, அவங்கள எடுத்து அங்கே அனுப்புடா. அவனுங்கள ஒருத்தன் இப்போ தான் உள்ளே ஓடுறான். போயிடுச்சுங்க. ஆறுங்க ஆர்எஸ்டார் சர்த்து மண்டைக்கு அடிச்சாருங்க லெக் சைடில். 6ங்க, சரியான ஷாட். இந்த ஓவரில் இன்னும் 2 6 ஆச்சார்னா அவருக்கு ஒரு 500 ஆஃபர் ஒன்று வந்திருக்கு. அவர் ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, லைவில் வரவங்க மூஞ்ச பார்த்துட்டு இருக்காரு நல்லா. போல்டு. அபி காலில் வாஷக்கால் வைக்க போயிட்டு இருந்தான். வாச்சக்கால். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நியூசிலாந்து, கொஞ்சம் சீக்கிரம் ரெடியாகி உள்ள வாங்களேன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நியூசிலாந்து, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, டைம் அவுட்லாம் இல்லை. ஸ்கோர் 28. 2 overs. பார்த்திபன் பிஆபி கேப்டன், எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. உங்களை எல்லாரும் தேடுறாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் செமி ஸ்டார்ட் ஆக போகுது, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்கு, வர அந்த சைடு டக்கு டக்குன்னு மேட்சை முடிப்போம். அடித்த வெயிலுக்கு மழை வருதுன்னான்னு தெரியல. பவரா கேட்சி பானா, பட் பிடிக்கலங்க. நல்லா பவரா அடிச்சாருங்க கார்த்தி. கிராம்ப்னு நினைக்கிறேன் காலில் கொஞ்சம். அச்சாருங்க சமாயிட்டு கேட்ச் தான் நினைக்கிறேன். கேட்ச் தான், அவுட்டுங்க. ஒரு பக்கம் மழை இருட்டிட்டு வருதுங்க. மேட்சை சீக்கிரமாக முடிக்கலாம். செமி 2 செமி தான், 2 செமி முடித்தா ஃபைனல். எவ்வளோ சீக்கிரமாக நடத்தி முடிக்கிறோமோ நமக்கு தான் அது பெனிஃபிட்டு. எவ்வளோ மேட்ச் முடிஞ்சிடுச்சு, நெக்ஸ்ட் இன்னும் 2 மேட்ச் தான். சரி, நியூசிலாந்து பேட்ஸ்மேன் கொஞ்சம் அடுத்தது சீக்கிரம் உள்ளே வந்துடுங்களேன். ஏன் அந்த பேட்ஸ்மேன் வர வரையும் வெயிட் பண்ணுறீங்க? வாங்க, நீங்கள் டிசிஷன் எடுத்துகிட்டு வாங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாதீங்க. பிகாஸ் இருட்டிட்டு வருது. இருட்டிட்டு வருது. ரிவேஷிப்ல இல்ல, ரன் இல்ல பிடான். மூணு ஓவர் முடிஞ்சா பிரேக் இல்லை, நெக்ஸ்ட் ஓவர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபுல்டா அவுட்டுங்க. லைன் பாருங்க, இல்லை அவுட் 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 அவுட், கிளியராக அவுட். நல்ல ஷாட் தான். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சீக்கிரம் உள்ளே வந்துடுங்க. தேர்ட் ஓவர் முடிஞ்சு டைம் அவுட் இல்லை. டைம் அவுட்டுக்கு யாரும் உள்ளே வர வேணாம். இந்த வாட்டி டைம் அவுட் கிடையாது. பாருங்கள் லெஃப்ட் சைடில் மழை இருட்டிட்டு வருது. கொஞ்சம் இன்னும் 2 மேட்ச் தான். அங்கே பாருங்க மழை இருட்டிட்டு வருது. நம்ம எவ்வளோ சீக்கிரமாக நடத்துகிறோமோ அவ்வளோ நமக்கு பெனிஃபிட். ஆல்மோஸ்ட் டீனர் சைடில் மழை வந்துட்டு இருக்கான். ஷார்ட் பாய் சிங்கிள் ஆட்டாரு.
லாஸ்ட் பாலுங்க. தேர்ட் ஓவரோட லாஸ்ட் பால். சரியா போட்டார் ரிலேஷிப்பில். ஓவர் 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 30. இந்த ஓவரில் ஸ்கோரே இல்லைங்க, செம்மையாக போட்டிருக்காரு. இந்த ஓவரில் ஸ்கோர் 2 ரன் 3 ரன்லேயே போட்டு போயிருக்காரு. 4th ஓவர் சீக்கிரம் போடுங்க. மழை பாருங்க, மழை ஒரு சைடு இருட்டு வருது, டக்குன்னு போடுங்க. 2 செமியாவது நடத்திடலாம். ஃபைனல் கூட எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். போடுங்க போடுங்க ராகுல், டைம் எடுக்காதீங்க, போடுங்க. 4th ஓவர் ராகுல். சரியான பால். வைடா, வைடு. செம ஷாட்டுங்க, கவர்ஸில் கிளியராக ஆனார். ஓட்டாங்க, ஓடுவாங்க 2G, ஓடுவாங்க 2G. காற்று சில்லுன்னு மாறிடுது இவ்வளோ நேரம் இல்லாமல். இன்னும் ஒரு 2 hours இருந்தால் டோட்டலாக மேட்சே முடிஞ்சிடும். ப்ளீஸ் மழை கொஞ்சம் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். மழை White +1. White +1. பார்த்தா மலடா, எங்கேயோ மலடா. சரியா காத்தடிக்குதுங்க ஸ்ட்ரைட்டில். விட்டாருங்க ஸ்ட்ரைட்டில் பால. குட் ஃபீல்டிங். ஒரு ரன் தான். இந்த விளையாட்டுக்கு வருகை தந்திருக்கும் சிபிஎம் அண்ணா அவர்களுக்கு டிஆர்பி தில்சே குழு விளையாட்டு சார்பாக நன்றி. போடுங்க, டக்கு டக்குன்னு பால் போடுங்க. இருட்டாயிட்டே வருது பாருங்க. விட்டாரு எஜ்ஜி. அவுட்டு. இன்னும் சென்னை கேட்ச் பிடிச்சிட்டாரு செம்மையா. ராகுல் நல்லா போட்டிருக்காரு. பேட்ஸ்மேன் நியூசிலாந்து கொஞ்சம் சீக்கிரம் போங்க. அருண், காற்று உங்கள் எண்டு தான் இன்னைக்கு. உங்கள் பக்கம் அடிக்குதா காற்று பாருங்க. உங்கள் எண்டில் அடிக்குது காற்று அருணுக்கு. பேட் டெலிவரி நல்லா போடுறாரு ராகுல். வைடுங்க, ஃபுல்லிஷாக போட்டாருங்க. வைடுங்க. அம்பையர் கரெக்டாக தாங்க கொடுப்பாரு. நோ டிசிஷன். அம்பையர் கொடுத்துருவாரு. கொடுத்தா பால் போடுங்க. ப்ளீஸ், நீங்கள் கேட்கறதுக்குள்ள ஒரு பால் போட்டுடலாம். அந்த ஃபேர் டெலிவரியை போட்டுடலாம். அம்பையர் கொடுத்துருவாரு, நீங்கள் போடுங்க. காலிலேருந்து பார்க்குறாங்க, போடுங்க. இது பால் தான், பால் லைன் பால். லாஸ்ட் பால். ஓவர். தேர்ட்டி 37ங்க. 4 ஓவரில் 37. ப்ளீஸ் அடுத்த ஓவர் யாருன்னு சீக்கிரம் கொடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மழை வரப்போகுது, அப்புறம் நீங்களே ஆட முடியாமல் போயிட போகுது.
உதய் நெக்ஸ்ட் ஓவர் 5th ஓவர் ஸ்கோர் 37 நியூசிலாந்து 4th 5th ஓவரு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் டக்கு டக்கு நிற்க வைங்க கிளைமேட் மாறிட்டே வருது ஐலாண்ட் கொஞ்சம் ஃபீல்டிங்கை சீக்கிரமா நிற்க வைங்களேன் டைம் ஆகுது பாருங்க விட்டாரு லெக் சைடில் கிளம்பு சரியான டூஜிங்க தோத்துல வெளியே போ வெளியே போடா ஆறுங்க அது போயிடுச்சுங்க அது சரியான ஷாட்டு வித்து குத்தாச்சாரு வாங்கி தரோம் வா செம்ம ஷாட்டுங்க வைட் பண்ணி வச்சாருங்க லெக் சைட்ல 6 ஆளு பார்க்கறதா அப்படி இருக்காரு ஸ்டீபா என்னடா எதுக்கு இங்க வை ஃபார் டெலிவரி செம்மையா போட்டிருக்காரு உதய் நல்ல ஷாட்டுங்க கேப்ல அடிச்சிருக்காரு சிங்கிள் ஹலோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நியூசிலாந்து போங்க டக்குனு போங்க மழை பெய்ய போகுது சீக்கிரம் போயிடுங்க நம்ம ஹலோ மேட்ச் எல்லாம் சீக்கிரமா நடந்திருக்கு நல்லா போயிட்டு இருக்கு 4th 5th ஓவரு பார்த்திபன் அச்சாரு ஸ்ட்ரைட்ல ஒரு ரன்னாங்க உதய் நல்லா போட்டுட்டு இருக்காரு வெளியே ஒரு ஓவர் இருக்கு சொல்லு ரிவேஸ்ல அச்சாருங்க ஆனா படல ஓவா அணியின் எண்ணிக்கை 47 லாஸ்ட் ஓவருங்க ஸ்கோர் 47 லாஸ்ட் ஓவர் யாரை போட வராங்க தெரியல ரன் ரேட் மேட்ச் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் உங்களுக்கு என்ன ரிசல்ட்டுன்ட்டு மேட்ச் முடிஞ்ச உடனே பேட்ஸ்மேன்ஸ் உள்ளே வந்துருங்க அயர்லாந்து ஸ்டீல் நியூசிலாந்து கொஞ்சம் ஃபீல்டிங் ரெடி ஆகிடுங்க ரன் ரேட் நீங்கள் உள்ளே வந்தோடனே உங்களுக்கு ரன் ரேட் வந்துடும் எவ்வளோ அடிக்கணும் எத்தனை பால்க்குன்ட்டு லாஸ்ட் ஓவர் அவுட்டு கேட்ச் போவாதுங்க காற்று இந்த பக்கம் அடிக்குதுங்க வைட்டா இப்படிங்க போவோம் அப்படி இப்படி பேசி கீசி வெஸ்ட் இண்டீஸ் உள்ள ஓடியான்ட்டானுங்க அப்பா ஜோக்குங்க சரியான ஜோக்குங்க கேப்டனு ஆனால் ஜோக்குங்க நிறைய ஜோக்கு போறாரு வெஸ்ட் இண்டீஸு அவர் போட்ட ஜோக்கு எங்கெல்லாம் தெரியும் நேற்று நைட்லேருந்து நன்னா பேசினார் தெரியுமா கேப்டன் கவி ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டாரு ஃபுல் டாஸ் நியூசிலாந்து ஃபீல்டிங் அப்படியே ரெடியாக இருங்க ஓவர் முடியும் போதே நியூசிலாந்து அப்படியே ஃபீல்டிங் போயிடுங்க மழை வந்துச்சுன்னா ரிசல்ட் தெரியாது அதனால நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டு ஆக்சுவலி ஃபேவர் உங்களுக்கு தான் இருக்குது போட்டாருங்க 1 2 ஓடலாம் ஓடல ஒரு ரன்னு அவுட்
நெக்ஸ்ட் செமி ரெடிங்க. ஐயோ இங்கேயும் வைக்கல அங்கேயும் வைக்கல. அவுட்டுங்க. ஓவா. நெக்ஸ்ட் மேட்ச் செமி ஆஸ்திரேலியா விஸ் ஸ்ரீலங்கா. இந்த ஆட்டோ யாரு? 2 ஆட்டோ உள்ள இருக்கு. ஆட்டோ டிரைவர் யாரு? ஆட்டோ யார் போட்டுக்கிறது? டிரைவர் கொஞ்சம் இங்க ஸ்டேஜ் ஆட்ட வாங்களே. 2 ஆட்டோ இங்க வந்துருங்க. நியூசிலாந்து நீங்க ஃபீல்டிங் நிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு ரன் ரேட்டை நான் சொல்லிடுவோம். ஹலோ செக் செக். அயர்லாண்டுக்கு பவர் பிளே சொல்லிடுறோம் எவ்வளோ அடிக்கணும்ட்டு. ரன் ரேட் சொல்லிடுவோம் கொஞ்ச நேரத்தில். நீங்கள் பேட்ஸ்மேன் உள்ள போகிறதுக்குள்ள உங்களுக்கு வந்துடும். ஃபீல்டிங் நில்லுங்க நியூசிலாந்து. நெக்ஸ்ட் செமி. ஆஸ்திரேலியா விஸ் ஸ்ரீலங்கா. ஹலோ அண்ணா, இங்க ஆட்டோ நிக்கிறது யாருண்ணா? ஆட்டோ யாரு? 51 டார்கெட். எத்தனை பாலுக்கு எத்தனை அடிக்கணும் சொல்லிடுங்க மச்சான். ஏய் சிவசேந்திரா, நாடு அர்த்தம் பண்ணிக்கல. இப்போ அயர்லாந்து ஆடணும். தீனாதா அம்மா வந்தா ஆட்டோ நம்மளது இருந்தா ஆட்டோ கீழே மட்டும் கொடுங்க. ஒரு சின்ன திங்ஸ் ஒன்று எடுத்துட்டு வரோம். நம்மள்தா பாய் ஆட்டோ கொடு பாய். இதோ ஒரு கடை வரையும் போயிட்டு வந்துடும். தண்ணி கேன் எடுத்து வந்துடும். தோ மணில யார் வச்சுக்கிறது? பட்டாசு படத்து வரணும். ஒன்றும் இல்லை பாய். இதோ மணில போய் பட்டாசு எடுத்து வந்துடும். அவ்வளோதான். நம்ம வீட்டு பின்னாடி தாங்குது. தலை தலை பார்த்திபன், பார்த்தேண்ணா, பார்த்தேண்ணா, பார்த்தி மாமா, பார்த்தி சித்தப்பா எங்க இருக்காரு? ஆஸ்திரேலியா பிளேஸ் ஒரு ஸ்டேஜ் என்ன வாங்க. ஆஸ்திரேலியா பிளேஸ் ஒரு ஸ்டேஜ் என்ன வாங்க. எல்லாரும் வாங்க. நியூசிலாந்து 15 ரன்னுக்குள்ள நீங்க அயர்லாண்டை சுருட்டிட்டீங்கன்னா நீங்க திருவா உள்ள போயிடலாம். உங்களுக்கான ஆஃபர் வந்துடுச்சு. 15 ரன்னுக்குள்ள அயர்லாண்டை சுருட்டிட்டீங்கன்னா என்ன சார் நீங்க த்ரூ உள்ள அயர்லாண்டுக்கு இதோ பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பேட்ஸ்மேன் உள்ள போலாம். நீங்க உள்ள போனவளே நான் சொல்லிடுவேன். கண்டிப்பா 2 ஹிட்டர் தான் அனுப்ப போறீங்க. என்ன சார் நீங்க உள்ள போகும்போதே நான் சொல்லிடுவேன். அயர்லாந்து உள்ள போகும்போதே சொல்லிடுவேன். ஆஸ்திரேலியா டீம் ஒரு ஸ்டேஜ் என்ன வாங்க எல்லாரும். நெக்ஸ்ட் மேட்ச் இருக்கு, உங்களுக்கு செமிஃபைனல் மேட்ச் இருக்கு. டைம் இல்ல, மழை வர மாதிரி இருக்கு. 1.1ல 51 அடிக்கணும். 1.1ல இது சாத்தியம் இல்ல, ரொம்ப சாத்தியம் இல்ல. ஆனா அவங்க அதை ஒத்துக்குனீங்கன்னா நீங்க இந்த மேட்சை கூட ஸ்டாப் பண்ணலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுங்க. 1.1க்குள்ள 51 டார்கெட் பண்ணணும் அயர்லாந்து. இல்ல நீங்க 2 பேர் பேசிக்கிறீங்கனாலும் ஓகே, மேட்சை ஸ்டாப் பண்ணிக்கலாம், செமி நடத்தலாம். ஒரு மேட்ச் ஆட்ட விடு, அவங்க விருப்பம் அது. இல்ல கேட்டு பார்த்தா, ரெக்வஸ்ட் கேட்டு பார்த்தங்க. 1.1க்குள்ள ஆடுவீங்களா? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 2 செமி ஃபைனல் இருக்கு. நீங்க பேசிக்கிறீங்கன்னா இருட்டாகுது, ஒரு செமி நடத்திடலாம். கொஞ்சம் நீங்க 2 பேருக்குள்ள பேசி பாருங்க. ஆட போறீங்களா? ஓகே, ஆட்டோ விடு. ஓகே ஆட்டோ சரி ஆடுங்க. சரி ஒண்ணா மேட்ச் ஒண்ணு. அவினாஷ், அவினாஷ், அவினாஷ் இங்க வாங்க. ஹலோ, ஆஸ்திரேலியா பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க. ஸ்டேஜ் பின்னாடி வாங்களே. ஆஸ்திரேலியா பிளேஸ், ஆஸ்திரேலியா பிளேஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இங்க ஆஸ்திரேலியா விஸ் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா ஸ்டேஜ் ஆண்ட வந்திருக்க. டாஸ் போடணும். ஆஸ்திரேலியா விஸ் ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் செமி ஆன் OMR பிரீமியர் லீக் சீசன் 3. கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. 1.1ல அடிக்கிறீங்க இந்த டார்கெட்டை 51. நீங்க அவ்வளவு 6 அடிச்சாலும் இந்த ஸ்கோர் வர்றது கஷ்டம் தான். மழை வர மாதிரி இருக்கு. வெதர் ரிப்போர்ட் வர மாதிரி இருக்கு. மேட்ச் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்க.
அருமையா ஷாட் உதய். கேட்சா மாறுமா? இல்ல, சிங்கிள். அருமையான ஷாட் ஆஃப் சைட்ல. ஒரு நல்ல 4. சென்னை வினோ. ஸ்ரீலங்கா ரெடி ஆயிடுங்க. ஸ்ரீலங்கா விஸ் ஆஸ்திரேலியா ரெடி ஆயிடுங்க. நெக்ஸ்ட் மேட்ச் உங்களுக்கு தான் செமி. ஆல்மோஸ்ட் ஸ்ரீலங்கா வந்துட்டாங்க. ஆஸ்திரேலியா டாஸ் பலனா டாஸ் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் செமி. ஓ நோ, ஒரு டாட் பாது. டாஸ் போடுங்க. ஆஸ்திரேலியா வித் ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் செமி. பிஆர்பி தில்சே ஸ்போர்ட்ஸ் கிளப் பிரசன்ட் ஓஎம்ஆர் பிரீமியர் லீக். பாலானா டாஸ் போடுறாங்க. செம்மையா போடுறாங்க போலிங். லெக் சைடுல ஒரு சிக்னல். ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் ஹாப்பியா இருக்காங்க. அவங்களுக்கு பவர் பிளேல இது ரன் ரேட்ல கொஞ்சம் இன்க்ரீஸ்ல இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் தேவர் பட்டாசு கடை பட்டாணி இஸ் ஆன் கோ. எஸ்கே நோ கால் மீ பட்டாணி. எஸ்கே டார்கர் ரிவர்ஸ்ல. இட்ஸ் a ஓவர். ஸ்கோர் பா கார்த்தி, ஸ்கோர். ஓவர். இதற்கிடையில் ஓவர். ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா யார்? 6 ஸ்கோர் 6. பவுலிங் டு ஆஸ்திரேலியா. அயர்லாந்து இந்த டோர்னமெண்ட்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. அயர்லாந்து. ஸ்ரீலங்காக்கு இன்னும் இது நம்ம நியூசிலாந்துக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு. ஸ்கோர் 6. இன்னும் 9 ரன்னுக்குள்ள ஆல் அவுட் பண்ணிட்டாங்கன்னா டைரக்ட் த்ரூவா உள்ள போயிடுவாங்க நியூசிலாந்து. இன்னும் 1 பால் இருக்கு. இந்த 1 பால்ல 50 ரன் அடிக்கணும். ஒரு பால் 50 ரன் அடிச்சா மட்டும்தான் 1000 ரன் உள்ள போகும். ஆனா பட் அவங்க அடாவடியா மேட்ச் ஆடுவன்ட்டு ஆடியே தீர்றாங்க. பிளேயர்ஸ்க்காக மட்டும் தான் மேட்ச் சிறப்பாடிட்டு இருக்காங்க. ஒரு பால் 50 அடிக்கணும். 1.1 ஒரு பால்ல போட்டாங்க. 4 போயிடுச்சு. ஒரே பால் 50 அடிச்சாங்க சென்னை வினோ. அயர்லாந்து இந்த டோர்னமெண்ட்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. அயர்லாந்து அவங்களுக்கு இந்த ஆப்ஷன் முடிஞ்சிருக்கு. பட் நியூசிலாந்துக்கு சான்ஸ் இருக்கு. 15 ரன்னுக்குள்ள விக்கெட்டை எடுத்தா கண்டிப்பா இவங்க த்ரூவா போகலாம். அச்சாருங்க வினோ. நல்ல ஷாட் ஆஃப் சைடுல போயிடுச்சுங்க. ரிவர்ஸ் என்ற பால் 6. 6 ஆ 4 ஆ? அம்பையர் 6. 6 கார்த்தி 6. ஒரு அருமையான 6. சிறந்த முறையில் ஒரு அருமையான 6 சென்னை வினோ. 14 வந்துடுச்சு. யாச்சுங்க ஆப்கானிஸ்தான் ரெடி ஃபார் செமி. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டாங்க ஆப்கானிஸ்தான். ஹிந்தில என்ன மூஞ்சில இப்பதான் ஒரு சந்தோஷம் தெரியுது. தேவர் பட்டாசு கடை செந்தில் எஸ்கே அச்சாருங்க. அப்பா அருமையான ஷாட்டுங்க. உதய் நல்ல ஷாட். அருமையான 6. 6ங்க உதய். சரியான ஷாட்டுங்க. கங்க்ராச்சுலேஷன் உதய். ஒரு அருமையான ஷாட். நல்லா ஆடிட்டு இருக்காருங்க உதயங்க. இத ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருக்கலாம். மறுபடியும் ஒரு அருமையான 6. கிரேட் ஷாட் உதய். உதய் இந்த மண்ணோட ஒரு சிறந்த பிளேயருங்க. அச்சாருங்க 6 ரிவேஸ்லயே நல்ல பிளேயர். ஆப்கானிஸ்தான் செமி போயிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் செமி போயிட்டாங்களா? வாழ்த்துக்கள். செமி போயிட்டாங்க. வாழ்த்துக்கள் ஆப்கானிஸ்தான் வாழ்த்துக்கள். தேவர் பட்டாசு கடை எஸ்கே கனஜாவுல இருக்கு. பட்டாசு வேணும்னா கனஜாவுல போய் வாங்கிக்கலாம். கண்டிப்பா ஆஃபர் பண்ணவே மாட்டாரு. டைட்டா இருப்பாரு. தைரியமா வாங்கிக்கலாம். ஆனா பட்டாசு எல்லாம் வெடிக்குங்க. போயிட்டாரு செந்தில் குமார் எஸ்கே.
எங்க அண்ணன் போனது எனக்கு சந்தோஷமா இருக்கு. செந்தில் அண்ணன், செந்தில் அண்ணன் வாழ்த்துக்கள்ண்ணே. ஷாட் உதய், நல்ல ஒரு ரிவர்ஷிப். பட் சிங்கிள் மேட்ச் ஓவர், அது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் பிளேயர்ஸ்க்காக மட்டும்தான் மேட்ச் நடத்துறோம். திறமையை காட்டுங்க. எஸ்கே 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 செந்தில்குமார், எஸ்கே ஸ்டேஜ் வாங்க கொஞ்சம். செமி போயிட்டீங்களா, அதெல்லாம் கூப்பிட்டோம், வாங்க. ஸ்ரீலங்கா விஸ் ஆஸ்திரேலியா, அடுத்த மேட்ச் செமிஃபைனல். ஆனா ரிவர்ஸ் மட்டும்தான் ஆடுவார் உதய். உண்மையில நல்ல பேர் தாங்க உதய். அந்த டீம்ல உதய் நல்ல பிளேயர். சவுத் ஆப்பிரிக்கா வினோத் ப்ரோ கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வந்துட்டு போயிடுங்க. வினோத் ப்ரோ ஷாட். தீனாவா? சரி, நான் சரத் கேட்ச் முடிச்சிட்டாரு, நல்ல கேட்ச். ஹலோ, ஆவடி சைடுல நல்ல மழைங்க. ஆவடி சைடுல நல்ல மழை. ஹலோ, சவுத் ஆப்பிரிக்கா டீம் ஓனர் வினோத் குமார், ஸ்டேஜ் கொஞ்சம் வாங்க. வினோத் குமார், சவுத் ஆப்பிரிக்கா டீம். செம்ம மழை பெய்யுதுங்க ஆவடி சைட்லலாம். கொஞ்சம் சீக்கிரமா மேட்ச் ஆடுங்க, டைம் வேஸ்ட் பண்ணி ஆடாதீங்க. அப்பயே கொஞ்சம் சடனாக நடத்துங்க. அச்சாரு வேணாம் ஆடட்டும். பிளேஸ் ஆடட்டும் விடுங்க, பிளேஸ் ஆடட்டும், ஆடிக்க வேணாம். சவுத் ஆப்பிரிக்கா வினோத் கொஞ்சம் ஸ்டேஜ் ஆண்ட வந்துருங்க ப்ளீஸ். ஒரு ரன். நெக்ஸ்ட் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா, சாரி ஆஸ்திரேலியா விஸ் ஸ்ரீலங்கா செமி. டேஸ் போட்டாச்சு. ஆஸ்திரேலியா போல் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்ரீலங்கா பேட்டிங் சொல்லியிருக்காங்க. ஷாட் உதய் அச்சாரு, ரிவர்ஸ்ல கேட்ச் ஆயிடுச்சு. அது ஷாட் பட் ஆனால் கேட்ச் இது. சரி, அடுத்த மேட்ச். வெஸ்ட் இண்டீஸ் ரோட்ல உட்காந்து ஃப்ரைட் ரைஸ் அடிக்கிறானுங்க. இதே தாம்மா பண்ணுறானுங்க. நேற்றுலேருந்து ஜோக் பண்ணி உள்ள வந்துட்டானுங்கப்பா, ஓடி கீடி ஏதோ பண்ணி. கபி பையன் ஜோக் பண்ணி எப்பா அவனை மாரி ஆள நான் பார்த்துலடா சாமிய. நேற்றுலேருந்து நீ உள்ள போயிடுவேன், நான் உள்ள போயிடுவேன், நீ வெளியே போயிடுவேன் சொல்லியே போயிட்டான்டா உள்ள. நீ மோசமான ஆள்றான் அந்த பையன். கபியா? அதனால தான் அந்த சென்னை 96 கேப்டன் ஆகிறான் உசாரா. நல்ல பேர் பாவன், அதனால பேசலாம், தப்பு இல்லை. கபி பேசியா வந்துட்டாமா உள்ள ஃபைனலுக்கு, செமிக்கு விட்டாருங்க. பாலா அடிங்க ஒரு 6. மை ஃபேவரட் பிளேயர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பாலா. ஓய்யோ மிஸ் ஆகி போச்சு. மச்சான் எனக்காக ஒரு 6 அடி மச்சான், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். டீமுக்காக அடிக்க தேவையில்ல, எனக்காக ஒரு 6 அடி. சந்தோஷம் மச்சான், எனக்கு ஒரே 6 மச்சான். சத்தியமா 500 ரூபாய் நானே தரேன் மச்சான். நான் 500 ரூபாய் தரேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ பவுலர், ப்ளீஸ் ஹெல்ப் மீ.
ஏய் பாலா ஏய் மாடு புடிபட்டது ஐயோ சிக்ஸ் பால் புடிச்சாங்க பால புடிச்சாங்க 6ல புட்டி பட்டுச்சுங்க மாடு மிஸ் ஆயி போச்சுங்க அது தேங்க்ஸ் பாலர் ஏன் மசா அடிக்கிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயோ அறான் பாலா பையன் எப்படி ஆடுறான் 2G மச்சான். 2G நல்லா போயிட்டு இருக்கு மேட்ச் பாலா அடிச்சிட்டு இருக்காரு லெக் சைடுல ஷாட் அவுட் மச்சான் பேட் லெக் மச்சான் வந்து நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் விடு மச்சான் பார்க்கலாம் டென்ஷன் ஆகாத நம்மளாம் டென்ஷன் ஆகக்கூடாது அடுத்த டென்ஷன் ஆகும் நம்மளை பார்த்து சாரவன் கிருஷ்ணாப்பேட்டை சேர்ந்த சாரவன் எங்க இருக்கீங்க ஆஃப் சைட்ல அடிக்கப்பட்ட பந்து சிங்கிள் மட்டும் பாலா ஸ்டேஜ் பாலா ஒரு என்ன தராறேன் சாரி ஸ்கோரா 42 9 அருமையா ஆடி உதய தந்தாங்க ஸ்கோரு அதுக்கப்புறம் பாலா நல்லா ஆடி தந்தாங்க இன்னும் பேலன்ஸ் 9 தான் அடிக்கணும் அடிச்சாலும் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பட் நான் ஜெயிக்க முடியாது ஏன்னா இது குவாலிஃபைட் மேட்ச் இது சாலோ ஆல்ரெடி குவாலிஃபை ஆயிடுச்சு மேட்ச் பட் இருந்தாலும் எங்க டீம் பிளேஸ்க்காக ஓஎம்ஆர் இருக்கிற எங்க நல்ல பிளேயருக்காக மட்டும்தான் இந்த மேட்ச் நடத்துறோம் எங்களுக்காக மட்டும்தான் எங்க டீமுக்காக இல்ல எங்க நல்ல ஷாட் லெக் சைடுல ஆக்சுவலி இந்த ஓஎம்ஆர் பிரீமியர் லீக் நடத்துறது எதுக்காக நல்ல நல்ல பிளேஸ் வெளியே வரணும் வெளியே தெரியணுன்ற காரணம் நம்ம இந்த மேட்சை நடத்துறோம் மேட்ச் ஓவர் நெக்ஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா சீக்கிரமா இருங்க மேட்ச்ல கிரவுண்ட்ல இறங்குங்க வாங்க நெக்ஸ்ட் மேட்ச் வாங்க ஆஸ்திரேலியா வேஸ் நெக்ஸ்ட் மேட்ச் வாங்க ஆஸ்திரேலியா வேஸ் ஸ்ரீலங்கா
ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா கொஞ்சம் ஆஸ்திரேலியா சீக்கிரம் நில்லுங்க. கிளைமேட் பாருங்க. கிளைமேட் ஜி